பவித்ராக்கு இந்த 2026 நியூ இயர்னு சாமி பக்தி அதிகமாயிடுச்சு போல. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மாதா சிலையான நின்னு வணங்கிட்டு இருந்தா. அப்பதான் என்கிட்ட என்ன தெருவுல ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டா. சரி வா போலான்னு ஸ்கூட்டில பெட்ரோலை போட்டுக்கின்னு நல்லா ஜாலியா போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல தெருவுல ஒரு சர்ச்சுக்கும் வந்துட்டோம். சர்ச்சை பார்த்ததும் பவித்ரா வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியே படிக்கட்டுல ஏறிட்டு சிலுவைய போட்டுக்கிட்டு சர்ச்சு உள்ள போனா. ஃபர்ஸ்ட் இங்க முட்டி போட்டு வணங்க ஆரம்பிச்சா. அடுத்தது இந்த மாதா சிலை என்ன வணங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இன்னொரு மாதா சிலை என்ன வணங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஏசப்பா சிலையான வணங்கிட்டு இருக்கா. இவளுக்கு இன்னைக்கு ஓவர் பக்தி ஆயிடுச்சு போல. இங்க இருக்கிற இன்னொரு சிலையான வந்து வணங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தை இயேசு சிலையான வணங்கிட்டு இருக்கா. இந்த பவித்ரா இதோட நிறுத்தல. இன்னும் சாமி பக்தி இவளுக்கு அதிகமாயிடுச்சு. சர்ச்சுக்கு கீழே இருக்கிற ஏசப்பா பிறந்த ஒரு குடியலான நின்னு வணங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கையில மெழுகுவத்தை வாங்கிட்டு வந்து இங்க மெழுகுவத்தி ஏத்துக்கிட்டு இங்க இருக்கிற சிலையை வணங்கிட்டு இருக்கா. சின்னதா ஒரு ரூம்ல வேளாங்கண்ணி மாதாமா சிலை இருந்துச்சு. அந்த மாதாமா சிலைய கூட போயிட்டு வணங்கிட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, பவித்ராக்கு இன்னைக்கு ரொம்ப பக்தி ஆயிடுச்சு. இப்ப மாதா கெபியனை வந்து நின்னு வணங்கிட்டு இருக்கா. அடுத்தது அந்த கெபிக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு ஏசாப்பா சிலைன்னு நின்னு வணங்கிட்டு இருக்கா. அப்புறமா பால்கார சிறுவனுக்கு காட்சி அளித்த ஆரோக்கிய அன்னை கிட்ட போயிட்டு வணங்கிட்டு இருக்கா. அடுத்தது இவ வெளியில இருக்கிற இந்த ஸ்டாரை கூட விட்டு வைக்கல. இந்த ஸ்டாரை கூட தொட்டு கும்பிட்டுட்டா. கடைசியா இந்த பவித்ரா எல்லா சாமியும் வணங்கிட்டு இங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டா. அப்படியே நீங்களும் திருவள்ளூர் சர்ச்சுக்கு வந்து போங்க. இந்த அம்மாவை நீங்க மனசார நினைச்சு வணங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா அற்புதமும் நடக்கும்.